ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், திராவிட மாடல் 2.0 வருமா, அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள் ஓட்டுகளாக மாறுகிறதா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி அவங்களுடைய பலம் என்னவாக இருக்கிறது, புதிதாக வந்த தாவேகாவின் தாக்கம் எப்படி இருக்கிறது, ஏற்கனவே தனியாக களம் கண்டு வரும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதா, பெண் வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு சமூகமும் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க போன்ற பல கள ஆய்வுகளை நம்ம செஞ்சிருக்கோம். பிரித்து இந்த கள ஆய்வு செய்திருக்கிறோம். அதன் தரவுகளை தான் நம்ம உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையிலே நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி நாகர்கோயில். பாராளுமன்றமும் கன்னியாகுமரியில் வருது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,57,000. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,25,000, பெண் வாக்காளர்கள் 1,31,000 பேர் இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சியை சார்ந்த எம்ஆர் காந்தி அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க அவர் 88,000 சொச்சம் வாக்குகள் பெற்று, அதாவது 48.21% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக கட்சியை சார்ந்த சுரேஷ் ராஜன் அவர் 77,000 சொச்சம் வாக்குகள் பெற்றார். அவருடைய வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 41.88%. அதற்கு மூன்றாவது இடத்துல விஜயராகவன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் 10,000 சொச்சம் வாக்குகளை வாங்கினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே 2016 பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராஜன் அவர் 67,000 சொச்சம் வாக்குகள் பெற்றார். அப்பொழுது எம்ஆர் காந்தி பெற்ற வாக்குகள் 46,000. நாஞ்சில் முருகேசன் 45,000 வாக்குகளை பெற்றார். இப்போ அதற்கு முன்பு நடந்த தேர்தலில் நாஞ்சில் முருகேசன் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த தொகுதியை பொறுத்தளவு பாஜகவிற்கு சற்று வலுவான தொகுதியாக இருக்கக்கூடியது. கன்னியாகுமரியே கொஞ்சம் வலுவான ஒரு சில தொகுதிகள் இருக்கிறது. அதில் நாகர்கோயில் மிக முக்கியமான தொகுதி அப்படின்னு பார்க்குறோம். இப்பொழுதும் அதே கள நிலவரம் அப்படித்தான் இருக்கிறதா, பாஜகவிற்கு சாதகமாக இருக்கிறதா, இல்லை திமுக செயல்படுத்திய சில திட்டங்களினால் அவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத கள ஆய்விலே நமக்கு உதவிய சிவகுமார் தான் சொல்லணும். அவரை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? அதாவது நாகர்கோவில் தொகுதியில ராஜாக்கமங்கலத்திலிருந்து ஈத்தாமுடி, நாகர்கோவில் சிட்டி, அதாவது நாகர்கோவில் தொகுதிங்கிறது நாகர்கோவில் மாநகராட்சியை மொத்தமாக உள்ளடக்கியது. பிறகு மேல சங்கரக்குடி, ஆளூர்ல சில பகுதிகள் ஆகிய பகுதிகளில் கள ஆய்வு செய்திருக்கிறோம். இப்ப நாகர்கோயில்னு பாத்தீங்கன்னா சில முக்கியமான பகுதிகள் வரும். வடசேரி, ஒழுகினசேரி, கோட்டாறு, நாகர்கோயில் டவுன் வரும், மீனாட்சிபுரம், கிருஷ்ணன் கோயில், ஆசாரிப்பள்ளம், ராமவர்மாபுரம், பறக்கை, இது போன்ற பல பகுதிகள் இருக்கிறது. நீங்க இந்த எல்லா பகுதிகள்லையும் கள ஆய்வு செஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. இப்ப இந்த பகுதிகள்லாம் எந்தெந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க? ஏன்னா இங்க பிள்ளைவாழ் அந்த சமுதாயம் இருக்கிறாங்க, நாடார் சமுதாயம் இருக்காங்க. நாடார்லே கிறிஸ்துவ நாடார்கள் எங்க அதிகமாக இருக்கிறாங்க, இந்து நாடார்கள் எங்க அதிகமாக இருக்கிறாங்க, செட்டியார்கள் அவங்க செக்காலை அப்படிங்கிற அந்த சமுதாயம் அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு பிரிச்சு உங்களால சொல்ல முடியுமா? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்து நாடார் சமுதாயம் தொகுதியில பரவலா இருக்கிறாங்க. அனைத்து பகுதிகளிலும் அவங்க பரவலா இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா கிறிஸ்தவ நாடார்கள், இவர்களும் இந்த தொகுதியிலே பல இடங்களில் பரவலா இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா WCC காலேஜ் சுற்றி இருக்கிற அந்த ஏரியா, அதே மாதிரி ராமன்புதூர், நேசமணி நகர், புத்தேரி, கிருஷ்ணங்கோயில் ஆகிய பகுதிகளில் கிறிஸ்தவ நாடார்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இது போக நாகர்கோவிலினுடைய பல பகுதிகளில் குறிப்பாக மீனாட்சிபுரம், கோட்டார், கிருஷ்ணங்கோவில், வடசேரி ஆகிய பகுதிகளில் வெள்ளாளர் சமுதாயம், பிள்ளைமார் சமுதாயம் இருக்கிறாங்க. விஸ்வகர்மா சமுதாயம் இங்கே பரவலாக இருக்கிறது. அடுத்தது யாதவ சமுதாயம் இருக்கிறது, வாணிய செட்டியார் சமுதாயம் இருக்கிறது, ஈழவ சமுதாயத்தினர் கோட்டார், வடசேரி ஆகிய பகுதிகளில் இருக்கிறாங்க. வடசேரியில வள்ளியூர் சாலிய சமுதாயம் அதிக அளவில் அவங்க இருக்கிறாங்க.
கோட்டார்ல சௌராஷ்டிர சமுதாயம் இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர் அங்க இருக்கிறாங்க. இது போக எடலாக்குடி, இளங்கடை ஆகிய பகுதிகளிலும் கிருஷ்ணங்கோயில் பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இங்க பட்டியல் சமூகத்தினர் எந்தெந்த பகுதியில இருக்கிறாங்க? புத்தேரி பகுதிகளில் இருக்கிறாங்க, அதிகமாக புத்தேரி பகுதியில் இருக்கிறாங்க. ராமன்புதூர் பகுதிகளிலும் அவர்கள் இருக்காங்க, கோட்டார் பகுதிகளில் இருக்கிறாங்க. இந்த ஆசாரிப்பள்ளம் பகுதியில் கிறிஸ்தவ நாடார்கள் அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது எந்தெந்த சமுதாயம், முக்கியமாக இந்த சமுதாயம் ஓட்டுகள் விழுந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எந்தெந்த சமுதாயம்? இங்கே டிசைடிங் ஓட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஹிந்து நாடார், அதே மாதிரி வெள்ளாளர் சமுதாயம், இவங்க 2 பேரும் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாக்குகள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு வாக்காக இருக்கிறது. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய 2 சமுதாயங்கள்னு சொன்னீங்க, நாடார்களும் வெள்ளாளர் சமுதாயம் அவங்களும் சொன்னீங்க. அது இல்லாமல் மற்ற சின்ன சின்ன சமுதாயங்களும் ஒவ்வொரு பகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, எந்த கட்சிக்கு ஆதரவாக? ஹிந்து நாடார் சமுதாயம் ஒரு 60 விழுக்காடு வரைக்கும் பிஜேபி ஆதரிக்கிறாங்க. வெள்ளாளர் சமுதாயத்தில் ஒரு 70 விழுக்காடு பாஜகவை ஆதரிக்கின்றார்கள். யாதவ் சமுதாயம், விஸ்வகர்மா சமுதாயம், வள்ளியூர் சாலிய சமுதாயம், சௌராஷ்டிர சமுதாயம், இவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு வரைக்கும் பாஜகவை ஆதரிக்கின்றார்கள். பார்த்தீங்கன்னா ஈழவ சமுதாயம், வாணிய செட்டியார் சமுதாயம், இவங்கெல்லாம் கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ நாடர்கள் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக தான் அவங்க இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஆர்சி மீனவர்கள், ராமன்புதூர் பகுதியெல்லாம் ஆர்சி மீனவர்கள் நிறைய வருகின்றார்கள். இவர்கள் திமுகவை ஆதரிக்கின்றார்கள். ஆனால் அங்கேயுமே டிவிகேயோட தாக்கம் ராமன்புதூர் பகுதிகளிலே, தர்சகுளம் பகுதிகளெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு நிறைய பேர் அரசு ஊழியர்களாக அதிகமாக இருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸும் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசை எப்படி பார்க்குறாங்க? அரசுடைய திட்டங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருந்ததுன்னா அந்த திட்டங்களை எப்படி உள்வாங்கிக்கிறாங்க? அந்த திட்டங்கள் குறித்து அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க? அதாவது மாநில அரசினுடைய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இலவச பேர் இப்போ 5000 ரூபாய் கொடுத்த அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அவங்க குறிப்பாக பெண்கள் அந்த இது பார்த்தாலும், நம்ம அந்த கள ஆய்வு மேற்கொள்கின்ற அந்த டைம்ல அந்த விளாத்திக்குளம் சம்பவம் நடந்தது. அது பெண்கள் மத்தியில அது ஒரு பெரிய ஒரு அரசு மேல ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இலவச பேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி பார்க்குறாங்க? அது மாணவர்களுக்கு லேப்டாப்பை கொடுத்துருக்கிறது, அது பெண் குழந்தைங்க அவங்க கல்லூரி படிப்பை தொடர்றவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கிறது, இதையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? அவர்கள் இலவசமாக கொடுத்துருக்குறாங்கிறத ஒரு பக்கத்துல இருந்தாலும், ஆனால் இதெல்லாம் தேவையாங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த இதை அவங்க நம்மகிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் இலவசங்கள் யார் வேணும் சொல்ல, அவங்களும் அதுல நிறைய பேர் இலவசம் ஓகே, இது மேல இலவசம் கிடைச்சாலும் ஓகேன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்க? ஏன்னா நீங்க ஏற்கனவே பல்வேறு சமூகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, ஒவ்வொரு சமூகமும் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இளைஞர்கள் ஒரு ஓட்டளிக்கக்கூடிய அந்த வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க இந்த ஆட்சி குறித்து என்ன கருத்து சொல்றாங்க? தாவேகா விஜய் குறித்த ஆர்வம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல ஒரு 25-30 வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு பெரும்பாலானவரோட கருத்து என்ன இருந்ததுன்னா, இந்த மாவட்டத்துல அதிகமான வேலை வாய்ப்புகள் எதுவுமே இல்லை, இது வரைக்கும் இருந்த அரசு நமக்கு எந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலைங்கிற ஒரு தாக்கம், புதுசா எந்த ஒரு தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாதனால அந்த ஒரு ஏக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இலவசங்களையும் மற்ற விஷயங்களையும் விட தங்களுக்கு தங்களோட சொந்த ஊரிலே ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் அது சிறப்பாக இருக்குங்கிறது இளைஞர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக டிவிகேனுடைய வரவு அது சில பகுதிகளிலே இருக்கிற இளைஞர் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு 8-10% வரைக்கும் டிவிகேக்கு ஆதரவாக இளைஞர்கள் மத்தியிலேயும் இளம் பெண்கள் மத்தியிலையும் அந்த ஒரு கருத்து இருக்கிறது. 8-10% டிவிகே மீது ஈர்ப்பு இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த சமுதாய இளைஞர்கள் டிவிகே மீது ஆர்வமாக இருக்கிறாங்க? ரொம்ப நம்ம பார்க்கும்போது வெள்ளாளர் சமுதாய இளைஞர்கள்ட்ட அந்த ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கிறத நம்ம களத்துல பார்த்தோம். பட்டியலின சமுதாய
மக்கள் மீதும் இருக்குது. இஸ்லாமிய சகோதரர்கள் சில அவங்களுக்கும் ஆய்வு எடுக்கும் போது அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனா அது ஓட்டா மாறுமாங்கிறது சந்தேகம். ஆனால் இந்த வெள்ளாளர் சமுதாயம் ஈழவ சமுதாய மக்கள்கிட்ட வந்து அதுக்கு அந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாக, விஜயோடைய தாக்கம் அந்த இளைஞர்கிட்ட அதிகமாக இருந்தது. வெள்ளாளர் சமுதாயமும் ஈழவர் சமுதாயமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் வந்து விஜயின் மீது ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்கங்கிறீங்க. அவங்களுடைய ஓட்டு இதுக்கு முன்னால எந்த கட்சிக்கு விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு உங்களால அசஸ் பண்ண முடிஞ்சதா? அவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவங்களா இல்ல பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவங்களா? இதுல வந்து வெள்ளாளர் சமுதாயத்துடைய வாக்குகள் பாஜகவுக்கு இருந்த வாக்குகள், ஈழவ சமுதாய வாக்குகள் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருந்தது. பாஜகவுடைய வாக்கும் திமுகவுடைய வாக்கும் சேர்ந்தே தான் தாவேகாவுக்கு இளைஞர்களுடைய வாக்கு போறது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கள ஆய்வு சொல்லுது. ஆமாங்க. அதிமுகவிற்கு இந்த பகுதியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது? ஏற்கனவே இப்போ நாஞ்சில் முருகேசன் வந்து தலவாய் சுந்தரம் மீதெல்லாம் இப்போ குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார். அவர் சாதி ரீதியான ஒரு குற்றச்சாட்டையே இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார். நாடார்களை வந்து வஞ்சித்து விட்டார் அப்படிங்கிறது. அது கன்னியாகுமரியில் அப்போ பொழுது இந்த ஜாதிய அந்த ஒரு குற்றச்சாட்டை யாரோ ஒரு அரசியல் தலைவர்கள் வச்சிட்டு இருப்பாங்க. இப்பொழுது அங்க அதிமுகவுக்கு வாக்கு வங்கி அப்படின்னு எப்படி இருக்குது? ஏன்னா அவங்க இப்பொழுது பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆதரவு வாக்குகள் எவ்வளவு சதவீதம் இருக்கும்? அதுல எத்தனை சதவீதம் பாஜகவுக்கு வரும், எத்தனை சதவீதம் வராமல் போகும்? இல்லைன்னா அவங்க திமுகவுக்கு சைலண்டா சப்போர்ட் பண்ணுவாங்க? அதிமுகவில் இருக்கிற ஒரு 30% வாக்காளர்கள் மேல வந்து பிஜேபிக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. ஏன்னா மற்றவங்க வந்து அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் பிஜேபிக்கு ஆதரவா வாக்கு செலுத்த மாட்டாங்க. அந்த ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க முடியுது. ஸோ அதிமுகவிலிருந்து 30% வாக்கு தான் பாஜகவுக்கு இருக்கு. அதிமுகவில் இருக்கின்ற அனைத்து பிரிவின் பட்ச அதுல கிறிஸ்தவர்களுடைய வாக்கு இங்க வராது. அந்த வாக்கு எங்க போகும்? அந்த வாக்கு யாருக்கு ஆதரவா போகும்? டிவிகேக்கு போகுமா, திமுகவுக்கு போகுமா? திமுகவுக்கு ஆதரவா போறதுக்கு வாய்ப்பு. நாகர்கோயில் மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டது. இங்க மாநகராட்சி மேயர் இருக்கிறார் மகேஷ், அவர் திமுக கட்சியை சார்ந்தவர். அவருக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கும் கூட அவ்வப்பொழுது சண்டை வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே அமைச்சராக இருந்த சுரேஷ் ராஜன் அவரும் அங்கே இருக்கிறாரு. அவருக்கும் மனோ தங்கராஜுக்குமே ஒரு உடக்கு போயிட்டுருக்கு, சண்டை போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ திமுகவில் உட்கட்சி பூசல்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மாநகராட்சியுடைய செயல்பாடு, திமுக இப்போ மேயராக இருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய செயல்பாடு நாகர்கோயிலில் எப்படி இருக்கு? திரு மகேஷ் அவர்கள் நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய முதல் மேயர். இப்போ என்னன்னா அநேக மக்கள்கிட்ட இருக்கிற அந்த இது என்னன்னா மாநகராட்சி பகுதியில் ஒழுங்கா சாலை வசதிகள் கிடையாதுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா ரோடெல்லாம் தோண்டி போட்டு எதுவுமே மூடாம இருக்கு இந்த பாதாள சாக்கடைக்காக. அந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. சுகாதார கேடு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் மாநகராட்சி சைட்ல இருந்து ரொம்ப வீக்கா இருக்குங்கிற குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்குது. திமுகக்குள்ளாடி இருக்கிற உட்கட்சி பூசல் வந்து ரொம்ப, அதாவது முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்களும் அது மாதிரி மேயர் திரு மகேஷ் அவர்களும் திரு மனோ தங்கராஜ் இந்த மாதிரி ஒரு 3-4 கோஷ்டியா திமுக வந்து பிரிந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து பாஜகவுக்கு சாதகமா இருக்கும் சில இடங்கள்ல. இப்போ அதே போல இந்த திமுக ஆட்சியில இந்து விரோத செயல்பாடுகள் வந்து கன்னியாகுமரியிலே பல சம்பவங்கள் நடந்திருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப சமீபத்தில் நடந்தது சுசீந்திரம் அந்த கோயிலில் வந்து சேகர் பாபு என்ன பேசினார், அந்த பக்தர்களை குறித்து என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறது தெரியும். அந்த நாகர்கோயில் இந்த பகுதியிலே வந்து பாரத மாதா சிலை வச்சதுக்கு வந்து அதை மூடி வச்சிருந்த அந்த சம்பவங்கள் நடந்தது. பல சம்பவங்கள் நாகர்கோயில், அதை ஒட்டியே பல இடங்கள் தக்கலையில் நடந்துகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இந்து விரோதமாக இந்த அரசு பல இடங்களில் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கோயில் திருவிழாக்களில் காவி கொடி கூட ஏற்றக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மனோ தங்கராஜ் அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தினாருங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் தொடர்ந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அதோடைய தாக்கம் நாகர்கோயிலில் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பா அந்த, அதாவது திமுகவினுடைய இந்து விரோத போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த தொகுதியில பரவலாக ஒரு இதுல இருந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வாக்களித்த பலர்கள் கூட இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் வந்து பரம்பரை திமுகவுக்கு வாக்களிக்கிறவன், ஆனால்
இந்து விரோத போக்கை கடைபிடிக்கிறதுனால ஒரு மாற்று ஏற்பாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. குறிப்பாக அந்த சுசீந்திரம் அவர் சேகர்பாபு அவர்கள் பேசிய விதம் இது சுசீந்திரத்துக்கு மிக அருகில இருக்கிற பகுதிங்கிறதுனால அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. பரவலாக இப்போ நிறைய கோயில்ல திருவிழா கும்பாபிஷேகம்லாம் நடந்தது. அப்போ இந்த காவி கொடி கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சுது. அது குறிப்பாக பெண்கள் மத்தியில அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் கூட இந்த இறைச்ச குளத்தில் ஆரத்தி விழா நடத்தக்கூடாதுங்கிறது, அதற்கு தடை போட்ட அந்த விஷயங்கள்லாம் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மிகப்பெரிய அளவு போராட்டங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியது மிக முக்கியமான அந்த ரயில்வே ஸ்டேஷன் கோட்டார். அது இப்போ இந்த மத்திய அரசு அந்த கோட்டார் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக பல விஷயங்களை செய்திருக்குது. அதே போல் மத்திய அரசுடைய திட்டங்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? அதாவது நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல நிறைய பிஜேபியோட கவுன்சிலர் நிறைய இருக்கிறனால இந்த திட்டங்கள் மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்று சொல்லி விளக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மாநகராட்சி பகுதியிலையும் இந்த ஆளூர் அந்த மாதிரி பகுதிகளிலும் சரி, மேலசங்கரங்குழி இங்கெல்லாம் பிஜேபி மேலசங்கரங்குழியில பிஜேபி தான் அந்த அந்த ஊராட்சியுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த திட்டத்தை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால அந்த திட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குது. இது பிஜேபி மட்டும் இல்லை, எல்லா பகுதியிலுமே மத்திய அரசினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்து இருக்கிறது. குறிப்பாக இப்போ நீங்க ரயில்வே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில்வே அது இப்போ ரொம்ப நவீனமயமாக்கப்பட்டு பல வசதிகள் செய்யப்பட்டு அது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இல்லாமல் நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் அது கூட இப்போ ரொம்ப டெவலப் பண்ணி அதில் சில ரயில்கள் அங்கிருந்து கிளம்புற மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் மக்கள் மத்தியில் ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பு. இப்போ நாகர்கோயில் மாமன்ற உறுப்பினர்கள் அதுல நிறைய பாஜகவினரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை ஒட்டி நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல ஊராட்சிகள்லையும் பாஜகவுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடு வெர்சஸ் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சியில அந்த வார்டு மெம்பராக அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய செயல்பாடுகள், இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அதாவது திமுக அல்லது அவர்கள் கூட்டணி இல்லாத கவுன்சிலர்கள் இருக்கிற பகுதிகள் புறக்கணிக்கப்படுகிறதாக மக்கள் பார்க்குறாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மற்றபடி கவுன்சிலர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு எல்லா பகுதியிலும் இருக்கு. அது ஊராட்சி மன்றமாகட்டும், நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் ஆகட்டும், மாற்று கட்சியில் இருக்கிறவங்களுடைய இடங்கள் புறக்கணிக்கப்படுவதாக மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் திமுக சொன்னது, அதை இந்த 5 ஆண்டுகள் நிறைவடைஞ்ச இந்த நேரத்திலையும் கூட செய்யாம என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க? அதாவது குறிப்பாக சாலை விரிவாக்கம், மேம்பாலம் போன்ற பல திட்டங்களை கொடுத்தாங்க. நாகர்கோவிலில் இருக்கிற அந்த சந்தையோடைய மேம்பாடை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சந்தை இதுவரைக்கும் மேம்படல. அந்த ஒரு ஷீட்டு போட்ட ஒடிச்சர் வேற எந்த பெரிய வேலைகளும் இங்க வாக்குறுதி நடைபெறல. இப்ப 2 முறையாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு விஜய் வசந்த். அவருடைய செயல்பாடு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி இருக்கு? குறிப்பாக நாகர்கோயில்ல அவருடைய செயல்பாடுங்கிறத மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திரு விஜய் வசந்த் அவர்களுடைய செயல்பாடு ஒரு சுமார் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு பிலோ ஆவரேஜ்ங்கிற ஒரு லெவலில் போயிட்டு இருக்கிறதாக மக்கள் சொல்றாங்க. சரி, இப்போ முதற்கட்ட உங்களுடைய கள ஆய்வை நீங்க முடிச்சிருக்கீங்க, பல பகுதிகளில் சுற்று பயணம் மேற்கொண்டிருக்கீங்க, பல சமூகங்களை சார்ந்த பெரியவர்களை எல்லாம் சந்திச்சிருக்கீங்க. இந்த முதற்கட்ட கள ஆய்வில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? ஏற்கனவே எங்கள் பாஜகவுடைய எம்எல்ஏ எம்ஆர் காந்தி இருக்கிறார், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறதை நீங்கள் அசஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2026 எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்குது? அநேகமாக அது பிஜேபிக்கு தான் இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. பிஜேபியில் யார் நிற்க போகிறாங்கன்னு இப்போது வரை யாருக்கும் தெரியாது. அந்த அளவில் தான் இந்த கள ஆய்வை நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு கட்சி கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னா வாக்கு அந்த சதவீதத்தின்படி வெற்றி வாய்ப்பு யாருக்கு? இப்போது இன்னைக்கு உள்ள நிலவரப்படி திமுக வெர்சஸ் பாஜக தான் இருக்குது. ஆனா எந்த கட்சியும் இனி வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. ஆனாலும் இந்த தொகுதி பாஜகவிற்கு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். 45 to 50% பிஜேபி
ஓட்டு கிடைக்கிறது வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதி குறித்து கள ஆய்வு நிகழ்ச்சியிலே நம்ம செய்த கள ஆய்வின்படி பல சமூகங்களையும் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து கள ஆய்வு செய்திருக்கிறார் சிவகுமார். இப்போது வரை கேண்டிடேட் யார் அப்படின்னு அறிவிக்கலை. பிஜேபி தரப்பிலையும் அதாவது என்டிஏ கூட்டணியிலையும் திமுக தரப்புலையும் கேண்டிடேட் யாரும் அறிவிக்கலை. அதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட இது கள ஆய்வு தான். ஆனால் இந்த முதற்கட்ட கள ஆய்வில் பாஜகவிற்கு சற்றே ஒரு கூடுதல் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அது 45லேருந்து 50-55% வரைக்கும் பாஜகவிற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக நாகர்கோயில் இருக்கிறது என கள ஆய்வு மேற்கொண்ட சிவகுமார் அவர்கள் நம்மோடு பகிர்கிறார். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.